ஜெய் குருதேவ். சீக்கிரம் டாக்டரோட 25வது ஸ்பீச்சை கேட்குறோம். லாஸ்ட் கிளாஸில் ஜென்ம கர்மத்தை பற்றி சொன்னார். அது எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இது ரெண்டு பற்றியும். இப்போ டைரெக்டாக இதுக்கு இப்போ எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடுறார். இட் எக்ஸ்பேண்ட்ஸ் when the breath of fire is upon it. It contracts when the breath of the mother touches it. Then the suns dissociate and scatter to return into their mother's bosom. At the end of the great day and re-become one with her. When it is cooling, it becomes radiant, and the suns expand and contract through their own selves and hearts. They embrace infinitude. 12. Then Swabhavat sends Fohat to harden the atoms. Each is a part of the web, reflecting the self-existent Lord like a mirror. Each becomes in turn a world. திருசப்த சபிதக்கிரக அப்படின்னு புருஷ சுக்தமில் சொல்வா. 3 × 7 21. நன்னா தாரணை செய்கிறது. இதை நன்னா புரிஞ்சுக்கணும். மனுஷாலோட மேதஸ் பிளானட் 7 ஜென்மம் எடுக்கும். 1 2 3 4 5 6 7 7 தடவை நடந்தால் அது ஒரு ரவுண்டுங்கிறோம். ஒரு நடந்ததை நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு தடவை 7 முறை நடந்தால் தான் நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்கும். அதுபோல் 7 × 7 49. ப்ரீத்திங் சுவாசம் ஒன்று தான். 7 லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. 7 விதமாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா. 1 ஆஸ்பெக்ட், 2வது ஆஸ்பெக்ட், 3வது ஆஸ்பெக்ட்னு தியோசபிக்கலில் சொல்கிறா. 3 லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அது கண்டினியூ மேட்டராக வச்சுக்கோங்களா. மேட்டர், ஸ்பிரிட், சோலார், மைண்டு. ஃபிசிக்கலில் சொன்னால் ஃபிசிக்கல் ஸ்தூல ஜகத்து, ஆஸ்ட்ரல் காம ஜகத்து, மனோமயில் 2 இருக்குது. வித் ஃபார்ம், வித்தவுட் ஃபார்ம். புத்தி, காஸ்மாஸ். 7 தளம் பற்றி சொல்கிறது. சிருஷ்டி ஆதியில் 7 பிளேன்ஸ் தயாரானது. அப்போ மனுஷியில் எதுவுமே இல்லை. எலிமெண்ட்ஸு, மைனரல்ஸு, கனிஜம் எதுவுமே இல்லை. காமஸ்வரூபம், அரூபம். சிருஷ்டி ஆதி ஃபிசிக்கல், ஆஸ்ட்ரல், மென்டல், வித்தவுட் ஃபார்ம். ஆத்மா ஆதி, அனபாதுகா, காஸ்மா. இது காடோட பிரின்சிபிள். டெய்லி சூரிய கிரணம் வருது, பிரபஞ்சத்தில் போகிறது. பிரதி பிளான்லேருந்து பிரதி கணம் ஆக்டிவேட் ஆகுது. அந்த சூரிய ரேஸ் போய் ஆக்டிவேட் ஆகுது. ஜாக்கிரதை நன்னா ஆகுது.
இது எல்லாமே ஃபிசிக்கல் பிளானில் இருக்குது. ஆஸ்ட்ரலில் காமமயம், மனோமயம், புத்தி, ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இதை ஹிந்துவில் வந்து சிவா பிரின்சிபிள்னு சொல்கிறா. இங்கேருந்து சக்தி தாரல் வந்து கீழே இறங்குறது. கீழே உள்ள கோடிக்கணக்கான கணங்கள் இருக்கே, அதெல்லாம் ஜாகிரதம் ஆக்டிவேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அரூபா லெவல், இது ஒரு பிளான். இவை எல்லாமே ஃபார்ம் ஆகலை, எது நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. மானசீக சராச்சரத்தில் உள்ள ஸ்தாயி இது. அதாவது மென்டலாக, அதாவது மானசீகமாக நினச்சிக்கிறோம் இது. அப்போ வந்து அங்கே ஆபிர்விக்கில் மூர்த்தி இல்லை, அகாரம் இல்லை, எல்லாம் கற்பனை தான். இது நன்னா புரியணும் அப்படின்னா 15th செஞ்சுரியில் ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சா அது ஆலோசனையில் தான் இருந்தது. 1902 அரூபா லெவலில் இருந்தது. ரூபம் வரல. அப்போ ரைட் பிரதர்ஸுங்கிறவா 1902 அப்போ வந்து 2 நிமிஷம் பறக்க முடிஞ்சது. இப்போ ரொம்ப நன்னா பறக்கிறோம். இது வந்து செஞ்சுரி லெவலில் தான் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். 15வது செஞ்சுரியில் மனுஷா பறக்க முடியுங்கிறது ஆலோசனையில் இருந்தது. ப்ராக்டிக்கலாக ஆக வரல. அது ப்ராக்டிக்கலாக ஆகிறதுக்கே லேட் ஆகுது. அது வந்து 300 வருஷம் ஆயிருக்கு. அந்த ஆனால் மேல் ஸ்டாயில் அது வந்து ரூபம் ஆயிடுத்து. அது கீழே வந்து ஆலோசனை லோச்சனா அப்படிங்கிறது. லோச்சனானா வித் ஃபார்ம். இதெல்லாமே சாஸ்திரத்தில் இருக்குது. ஆலோசனை ஸ்டேட்டில் வந்தால் டிசைன் ஆகும். அப்போ கோரிக்கை வரும். மனுஷாளுக்கும் கோரிக்கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு நம்ம ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஆலோசனை மனசில் வந்து இப்போது நம்ம நினைக்கிறோம் அமெரிக்காவில் போய் பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது வந்து அது ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியாது. ஒன்று டிஃப்ரென்ஸ் என்னென்னா, என்னோட சாமர்த்தியத்தில் கோரிக்கை வந்தால் அது சம்பவம். அந்த அமெரிக்காவில் போய் நான் பிரசிடெண்ட் ஆகணுங்கிறது சம்பவமா அசம்பவமா தெரியாமல் இருக்குது. அந்த ஆலோசனை வந்து எங்கேருந்து வருது? அரூப ஸ்திதியிலேருந்து வருது. அப்போ அக்செப்ட் எந்த ஆலோசனை நமக்கு ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு வரதோ அதுதான், அந்த ஆலோசனை தான் நம்ம சாமர்த்தியத்தில் செய்ய முடியும். கோரிக்கைக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, லிமிட்டேஷன் இருக்குது. ஆலோசனை வந்து லிமிட்டேஷனே கிடையாது. அது நிறைய நினச்சிட்டே போகும். கோரிக்கை வந்து லிமிட் ஆகிடும். சேத்தனத்துவம் வந்து 1, 2, 3, 4, 5, 6ன்னு எல்லா பிளானட்ஸ்லேயும் இருக்குது. 7 × 7 49 அவ்வளோ சேத்தனத்துவம் இருக்குது. இப்போ அரவிந்தோ இந்த 49 சேத்தனத்துவம் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ கெமிஸ்ட்ரி லெக்சரர் அப்படின்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல போய் சீக்ரெட் டாக்டரின் பற்றி பேச மாட்டோம். சேத்தனத்துவம் இருக்குது, லெக்சரர் என்ற சேத்தனத்துவம் இருக்குது. ஒவ்வொரு இதை பற்றி நம்மளே யோசனை பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் பேசும்போது நம்மளுடைய சேத்தனத்துவமே மாறுறது. ஃபாதர், சன், ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தட்ட பேசும்போதும் அந்தந்த சேத்தனத்துவத்தை நீ கவனிக்கணும்.
இதை இன்னிலேருந்து நீ அப்சர்வ் பண்ணு. சிவனை பூதநாதன் அப்படிம்போம். இது ஆத்தியாத்மிகத்தில் இருக்குது. இது ஒவ்வொரு சேத்தனத்துவத்தில் இருக்கும்போதும் ஒவ்வொரு விதமாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஜாகிரத அவஸ்தையில் வாக்குக்கு 5 கர்மேந்திரியம் இருக்குது. சக்தி பிரபாவம். சிவனை பூதநாயகன் அப்படின்பா. சிவனுக்கு 5 இது இருக்குது. பஞ்சாட்சரி ஜபம். வாகனம் இருக்குது. ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் 5 மகாபூத கணங்கள்லாம் இருக்குது. சிவன் ஆஸ்பெக்ட் பண்ணால் வாகனம் இருக்குது. இதெல்லாமே தேவஸ்திதியில் எங்கேயும் இருக்குது. 49 ஸ்டேட் இருக்குங்கிறா கான்ஷியஸ்னஸ்ஸு. இதில் ஏதாவது ஒன்று கலந்து இருக்கும். இதில் பாம்பு ரொம்ப முக்கியமாக சொல்கிறா. பாம்பு எப்படியும் பூமியிலேயே அது டச் ஆகிருக்கும். அது எர்த்தை விட்டு மேலே எழும்ப முடியாது. எங்கேயாவது நின்னா கூட அது பூமியை டச் ஆகும். சர்ப்ப ராக்னி அப்படின்பா. ராக்னி அப்படின்னா மூவிங். பூதநாதன்னா சிவதத்துவம். சிவன் மங்களகாரன், எப்போதும் நல்லது தான் பண்ணுவார். அதாவது சப்த ஸ்பரிச ரூப ரச கந்த நம்ம 5 கர்மேந்திரியம். எவ்வரி பர்சன் எப்படி இருக்கிறதுக்காக நினைக்கிறானோ அப்படியே தான் இருப்பான். 5 தன்மாத்திரை. சப்த ரச ரூப ரச கந்தம். சீக்ரெட் டாக்டரினில் பஞ்சபூதம் பஞ்ச தத்துவம் புரியணும். நம்ம பேசும்போது எது வரை தெரியணும்? இந்த 5 தத்துவத்தோட எதனோட நம்ம மெஷர் பண்ணுறோம்? ஆகாசம் பஞ்சபூத ஆகாசமும் தெரியணும். பஞ்சபூஜை பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஆகாசத்தில் எவ்வளோ தூரம் போக முடியும்? எவ்வளோ குறைவான ஸ்திதியில் இருக்கிறது நமக்கு புரியும். அதாவது இங்கேருந்து பார்த்தா ஆகாசத்தில் எவ்வளோ தூரம் போக முடியும்? ரொம்ப தூரம் போக முடியும்னு இது இல்லை. அப்போ நம்மளோட லிமிட்டேஷன் நன்னா புரியும். கலர்னு பார்த்தாக்கா எத்தனை தூரம் நம்ம கண் மூலம் பார்க்க முடியும்? லோச்சனா. மென்டல் பிளேனில் சொல்கிறோம். மானசிக ஸ்திதி போகிறதுக்கு கண் மூலமே போக முடியும். திருஷ்டி அது கரெக்டு, 100% ஃபேக்டு. கண் மூலமாக பார்க்குறோம். இது சம்பவமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த கிராஸ்பிங் சென்ஸ் இருக்கே, அதை நம்ம நன்னா எப்படி யூஸ் பண்ணுறோம்? அந்த கண்ணை பார்த்து அந்த தரங்காலில் நம்ம அனுபவிக்க முடியுது. இந்த இதை எபிலிட்டியை நீ டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா திவ்ய திருஷ்டி அப்படிங்கிறோம். இதை தான். அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, கண்ணை நிறைய எக்ஸசைஸ் பண்ணி அதை நம்மளோட ரிப்பீட்டடாக எக்ஸசைஸ் பண்ணும்போது, ரிப்பீட்டட் மூவ்மெண்ட் செய்யும்போது அதனோட சக்தி கண் இந்த பார்க்குற சக்தி டெவலப் ஆகும். அப்புறம் மணியில் விதவிதமாக மணி இருக்குது. அதாவது வாயு மணி சப்தம். ஆத்தியாத்மிகத்தில் ஸ்பெரிசம் வாயுவாக ஏற்படுத்துறது. ராமாயணத்தை படித்தா வாயுவை எப்படி உபயோகப்படுத்திக்க முடியும்? அந்த எத்தனை விதமாக உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது புரியும். த வே ஆஃப் எப்படி மெஷர் பண்ண முடியும் தெரியும். நெக்ஸ்ட்டு தூபம்.
அது வந்து அக்னி ஜோதி ரூபமாக கல்பனை பண்ணுறோம். ரூப கல்பனா. இப்போ ஒருத்தரை கூப்பிட்றோம், நம்ம வேலை ஒரு எதேன்னு ஒன்று ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒருத்தரை கூப்பிட்டு ஜோதி விளக்கேற்றுங்கோ அப்படிங்கிறோம். அவரோட ரூபத்தை கல்பனை பண்ணுறோம். அக்னி க்ஷணத்தில் பஞ்சபூதாத்மகமாக ரியாக்ஷன் ஆகுது. அதாவது அவர் விளக்கேற்றுறார். அந்த ஒரு க்ஷணத்தில் நிறைய மாறுதல் ரியாக்ஷன்லாம் நடக்கிறது. அப்புறம் ரசம் தன்மாத்திரை. அதாவது ப்ரூஃப் என்ன அப்படின்னா உப்பு உப்பாக இருக்கும், சர்க்கரை சர்க்கரையாக இருக்கும். இது யூனிவர்சல் ட்ரூத்து. ரசங்கிற தத்துவத்தை டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த டேஸ்ட்டும் அனுபூதியும் வேறு வேறு. அதாவது ரசம்னா நம்ம சாப்பிட்ற ரசம் இல்லை. தியாகராஜ பாகவதர், நாரதர் இவெல்லாம் அனுபூதி, ரசம் கலந்த அனுபூதி அடைஞ்சவா. இப்போ கலசத்துக்கு மேலே நீர் மேலே நம்ம தீபம் வைக்கிறோம். நம்ம அந்த ஊதுவத்தி வைக்கிறோம், எத்தனை ஊதுவத்தி வைக்கிறோம், எப்படி அப்படிங்கிறதான் யோஜனை பண்ணுறோம். உன்னோட ஆலோசனை எங்கே இருக்கோ அதையே தான் நீ பண்ணுவ. உன்னோட ஆலோசனையோட ருச்சி, அந்த டேஸ்ட்டு, அந்த ஆலோசனையும் டேஸ்ட்டு எந்த அளவுக்கு போகிறதோ அங்கே தான் போக முடியும். அதுக்கு தாண்டி நீ போக முடியாது. அந்த விளக்கும் ஜலமும் வைக்கிறது, அது மூலமாக லட்சக்கணக்கான மனுஷாளுக்கு அதனோட பலன் போகிறது. அது நமக்கு தெரிஞ்சுக்கல, அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலை. கந்தம்னா ஊதுவத்தி. அதாவது ஊதுவத்தி ஸ்மெல்லு கூட ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்மெல்லு பிடிக்கும். இதை தான் பஞ்சபூதம் வச்சு பஞ்ச உபச்சார பூஜை பண்ணுறோம். ஃபிசிக்கலில் நமக்கு 3 தான் தெரியும். ஸ்தூல சூஷ்ம காரணம் தான் தெரியும், 4வது தெரியாது. ஜட பதார்த்தம், திரவ பதார்த்தம், ஆவி. அதாவது 4 ஸ்டேட், இன்னும் 4 ஸ்டேட் இருக்குது. அந்த 4 ஸ்டேட் தெரியாது. சாலிடு, இதை ஜலம் இது பண்ணினாக்க திரவம், அதையும் இது பண்ணால் ஆவி. அதாவது ருச்சி, ரசம், இந்த தன்மாத்திரை தான் டேஸ்ட்டு. இது அனுபூதி பெற்றவா, அனுபூதி அடைஞ்சவா ஆலோசனை டேஸ்ட்டும் கலக்கிறது. கந்தம்ங்கிற அந்த வாசனை நம்ம புரியணும். ஸ்தூலத்தில் 7 பாகம் சாலிடாக இருக்குது. அதான் அந்த ஜட பதார்த்தம், திரவம், ஆவி. திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக 2 தடவை சொல்கிறது. இன்னும் ஒரு 4 ஸ்டேட் இருக்குது, அது உபயோகத்தில் இருக்குது. அந்த விதானம் இப்போ ஜலம், அந்த ஐஸ் இருக்குது, அதை சூடு பற்றினா திரவம் ஆகுது. திரவத்தில் மறுபடியும் சூடு படுத்தினா ஆவியாக போகிறது. இன்னும் பண்ண 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 ஆவி ஆகாசத்தில் போயிடுறது. நீரை எவ்வளோ சூடு பண்ணால் அது ஆகாசத்தில் தூரமாக போய் ஆகாசத்தில் கலந்துடுறது. இப்போ இது சில சினிமாவில் நம்ம தபஸ் வேடி, நான் அதாவது புரியும். சில இதில் 3 லோகத்துலேயும் போவா. அவளோட தபசக்தி அங்கே எல்லாம் நன்னா அந்த பின்னாடி இந்த ஆவி மாதிரி எல்லாம் வரும். எப்போதும் பூஜை பண்ணிவிட்டு இந்த ரிஷி இவாள்லாம் ஜலம் தெளிப்பா. அந்த ப்ரொசீஜரை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
சிவதத்துவம். சிவசத்துவம்னா சூடு. பூஜை பூஜை நன்னா நம்ம எல்லோரும் பண்ணணும். பூஜையை பற்றி இதில் விமர்சனம் பண்ணலை. இதனோட தத்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டு பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறது. அப்போ உங்களுக்கு அதனோட அனுபூதி கிடைக்கும், லாஜிக்கும் புரியும். நமக்கு ஸ்தூல இதில் கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கை இது காரிய ரூபம் ஆகிறதுக்கு அது ஹீட்டு வேணும். அப்போ ஜல தத்துவம் ரொம்ப முக்கியம். இந்த பிரக்கிரியை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். காம ஜெகத்தில் அது ஆவியாகிறது. அப்போ ஆகாயத்தில் போய் கலந்துடுறது. இதுதான் பஞ்ச உபச்சார பூஜையோட தத்துவம். இதனால் வரைக்கும் நம்ம இதை பற்றி ரொம்ப ஆலோசனை பண்ணலை. இனிமேல் இதனோட புரிஞ்சு பண்ணலாம். ஆலோசனை அப்படின்னா ஆலோசனை, அதாவது நமக்கு இது வேலை நடக்கும். இது அதாவது ஆலோசனைக்கு லிமிட் இருக்காது. எல்லாத்தையும் ஆலோசிக்கும். அது ரூபம் கலக்கும்போது தான் அது கோரிக்கை ஆகும். நம்மளால் நம்ம சாமர்த்தியத்தால் இந்த வேலை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை ஆகும். ஜெய குருதேவ்.